पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटत्वरैवार्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। அன்பர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடமுடியானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 636வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இந்த திருநாமம் இந்திரராஜன் என்பது. மகாபாரதத்தில் ஒரு கதை வருது. அதுக்கு முற்பகுதி ஒன்று இப்போ சொல்கிறோம். அந்த காலத்தில் ஒரு சக்கரவர்த்தி விஜயன் இருந்தான். அந்த விஜயன்கிற சக்கரவர்த்தி காண்டவி என்கிற அழகான சிட்டியை உருவாக்கினான். ஒரு சிட்டி உருவாக்குறது எவ்வளோ கஷ்டம். ரொம்ப பாடுபட்டு உருவாக்கினான். ஆந்திராவில் அமராவதி உருவாக்குற மாதிரி பிளான் பண்ணி ரொம்ப அழகாக உருவாக்கினான். இந்த காண்டவி என்கிற ராஜ்ய நகரை உருவாக்கி அதுக்கு யமுனையிலிருந்து கால்வாய்கள் கொண்டு வந்து விட்டு நீர்ப்பாசனம் குடிநீர் எல்லா வசதியும் பண்ணி மக்கள் செட்டில் ஆனவங்களாம் ரொம்ப ஆனந்தமாக இருந்தாங்க. அந்த சமயத்தில் அந்த காண்டவி நகரத்தில் எல்லைப்புறத்தில் ஒரு புதரில் ஒரு பெண் பாம்பு இருந்தது. அந்த பெண் பாம்புனுடைய அழகில் மோகித்து போயிட்டான் தக்ஷகன். இந்த கதை முன்னாடி நாம் சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கும். தக்ஷகன்கிறவன் பாம்புகளுடைய கூறுநில அரசர். அந்த தக்ஷகனுக்கு தேவேந்திரனுக்கும் நடுவில் நல்ல நட்பு. அதனால் அந்த தக்ஷகனுக்கு தேவேந்திரன் எதையும் விட்டு கொடுப்பான். அந்த தக்ஷகன் அங்கே போய் அந்த புதரில் இருக்கக்கூடிய அந்த பெண் பாம்போட கூட ஆனந்தமாக இருந்தான். அவளுக்கு அங்கே இடவசதி பண்ணி கொடுத்தான். ஜனங்கள் நடமாட்டமாக இருந்தால் அந்த பாம்பு புத்தேனிக்காக அழிச்சிடுவாங்க. அவனுடைய மனைவி அவளுக்கு கஷ்டம் வந்துடும் என்று இதை ஒரு காடாக மாற்றணும்னு ஐடியா கொடுத்தான். ஒரு காட்டை சிட்டியாக மாற்றுவதற்கு நாம் பிளான் பண்ணுறோம். பாம்பு போன்ற ஜந்துக்கள் அதை எப்படி காடாக மாற்றணும்னு சிட்டியை பிளான் பண்ணுறாங்க. தேவேந்திரன்ட்ட சொன்னான். தேவேந்திரனுக்கும் அந்த ஊர் பிடிச்சி போச்சு. அங்கே ஒரு புதர் தனக்கு இருந்தால் தேவையில்லை. தேவேந்திரனும் சாதாரண ஆசாமி அல்ல. அதாவது ஃபேண்டசின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஃபேண்டசியில் என்ன ஆகும், கணவன் மனைவி இணையும் பொழுது யானைகள் எப்படி இணையும், குதிரைகளை பிடிக்கணும், அப்படி இணையணும் என்று அவர்களுக்கெல்லாம் ஒரு விதவிதமான ஆசைகள் கற்பனைகள் தோன்றுமா. அதை நல்ல பத்தினி பெண்கள் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. சச்சி தேவிக்கு அது ஒத்து வராது.
அதுக்காக தேவேந்திரன் என்ன பண்ணோம், காக்கையும் காக்கையும் இணைவது போல இணையும். அதுக்காக ஒரு காக்கையை ஊற்றி காதலிச்சு கல்யாணம். அப்படி தேவேந்திரன் அந்த காக்கையை திருமணம் செய்து கொண்டு பிறந்த பிள்ளை தான் காக்காசுரன். இந்த காக்காசுரனை சில பேர் ஜெயந்தன் என்றே வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். அப்படி பார்த்தோம், புராணத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது என்பதை சொல்லி சில ஆச்சாரியர்கள் அப்படி திருவுள்ளம் பற்றி வியாக்கியானம் பண்ணி கொடுத்துருக்கார்கள். அந்த ஜெயந்தன் தான் காக்காசுரனாக வந்து சீதாதேவியுடைய மார்பகத்தை கொதையினவன் என்று. ஆனால் வால்மீகி ராமாயணத்தில் இப்படி சொல்லப்படவில்லை. மேலும் வெறும் காக்கை என்று ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது சீதையில். மியர் காக்கை என்கிறார். மியர் காக்கை என்று சொன்னால் தெய்வ சக்தி இல்லாததுன்னு அர்த்தம். தேவேந்திரனுடைய பிள்ளை ஜெயந்தன் காக்கையாக வந்திருந்தானால் அவனை மியர் காக்கை என்று சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லை, அந்த காக்கைக்கு ஜெயந்தன் தான் அந்த காக்கை வடிவத்தில் வந்திருந்தால் அவனை அடித்து கொல்லவும் முடியாது. அவனுக்கு பிராணபயமே வராது, ஏன்னா அமிர்தம் சாப்பிட்ருக்கான். இந்த மாதிரியான பல காம்ப்ளிகேஷன்ஸை நோக்கி வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்படவில்லை என்றாலும் மற்ற புராணத்தில் சொல்லியிருப்பதை ஏற்பது வால்மீகி ராமாயணத்தினுடைய வரலாற்று போக்குக்கே முரண்பட்டதாக இருப்பதை கணிசித்து இதிகாசங்களுக்கும் புராணங்களுக்கும் இடையிலே இப்படிப்பட்ட வேற்றுமைகள் தெரிந்தால் இதிகாசம்தான் பிரவேல் ஆகும், அதைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நெறியை பின்பற்றி சுவாமி தேசிகன் அது வேறொரு காக்கையின் மைந்தன்னு சொன்னார். அது அவர் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு தான் இப்பொழுது சொல்கிறோம். எதை சொல்கிறோம், அவனுக்கு இந்த மாதிரி தனியாக தேவலோகத்தை விட்டு வந்து ஒரு காக்கையோடு கொடுத்தணும், குரங்கோடு கொடுத்தணும், இதெல்லாம் பண்ண வேண்டும் என்கிற ஒரு கோணல் ஆசைகள் உண்டு. ஆகினால் இந்த காண்டவனம் தனக்கும் ஆனந்தமாக இருக்கும். இந்த காண்டவிங்கிற சிட்டி அழித்து காடாக்கிவிட்டான்னு அவனும் ஆசைப்பட்டான். ரொம்ப நுட்பமான கதை, கேட்டுக்கொள்ளுங்கள். இப்படி காண்டவி என்கிற நகரை ஒழிப்பதற்கு ஆசை மிகுந்து போச்சு. அந்த காண்டவி என்கிற ஒழிக்கிறதுக்கு வழி என்னென்னா, அந்த ராஜா கிட்டேயே சொல்லி இன்னொரு சிட்டி பண்ணிக்கோ, உங்கள் மக்களையெல்லாம் அங்கே குடியேற்றுன்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டான். ஸோ விஜயன் என்கிற அந்த மன்னன் காண்டவி என்கிற நகரை துறந்து வேறொரு சிட்டியை உருவாக்கி குடியேறிட்டான். மக்களையும் குடியேற சொல்லிட்டான். கொஞ்ச நாட்கள்லேயே இந்த காண்டவி காடு மண்டி காண்டவ பிரஸ்தம் என்கிற காடாயிடுச்சு. தேவேந்திரனுக்கு கும்மாளம் போட வசதி ஆயிடுச்சு, தக்ஷகனுக்கும் ஆனந்தமாயிடுச்சு. திருட்டு செயல் தீச்செயல் செல்வர்களுக்கு வசதியான புதர்கள் நிறைய அங்கே இருந்தது. அதனால் தேவேந்திரன் அதை வளர்க்கணும்னு தான் விரும்பினான். ஆனால் ரிஷிகளுக்கெல்லாம் ஒரு பயம் வந்து இந்த மாதிரி ஒரு காடு இருப்பது இடங்களுடைய சுற்றுச்சூழலுடைய புனிதத்தை கெடுக்கிறது. அதுக்கு என்ன பண்ணணும்னா இதை முதல்ல அழிச்சு விடணும் அவர்கள் ஆசைப்பட்டார். அக்னி அந்த காலத்தில் நிறைய யாகம் பண்ணான் ஒரு மகாராஜா. அவன் 24x7x365 யாகம் பண்ணுறான். அதில் நெய்யில் ஹோமம் பண்ணி அந்த நெய்யை சாப்பிட்டு அக்னிக்கு வயிறு மந்தமாயிடுச்சு. அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு பிரம்மாட்ட கேட்டான். இந்த தேவர் ரிஷிகளோட கன்சல்ட் பண்ணி பிரம்மா இந்த காண்டவனத்தை சாப்பிட்டியானா உன் வயத்தில் இருக்கிற மாந்தியம் போயிடும்ட்டு. அதெல்லாம் அக்னி பகவான் காண்டவனத்தையும் சாப்பிட்னா எரிக்கணும், அவ்வளோதானே. அக்னிக்கு அது ஈஸி தானே. அதை எரிப்பதற்கு ஏற்பாடு பண்ணினான். அதை எரிப்பதற்கு அக்னி ஏற்பாடு பண்ணி வயலில் வச்ச உடனே தக்ஷன் ஒரு எஸ்டிடி போட்டுருவான் இந்திரனுக்கு, நம்ம காட்டை அழிக்க முயற்சி செய்கிறார் உங்கள் நண்பர் அக்னி. தேவேந்திரன் அவனுக்கு உண்ட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தானே முக்கியம். அவர்கள் கொம்மாளம் அடிக்க வச்சுருந்த காடு போயிடுச்சுன்னா அவ்வளோ கஷ்டம். அதுக்காக தேவேந்திரன் உடனே மழையை பொழியும். எப்படி பவரை மிஸ்யூஸ் பண்ணிட்டான். யாகம் பண்ணவர்களுக்கு மழை பொழிய வேணும். அந்த மழையை என்ன பண்ணிவிட்டான், அந்த காட்டை அழிப்பவர்களுக்கு, காட்டை எரிப்பவர்களுக்கு மேலே பொழிஞ்சு தடுத்துவிட்டான். அதெல்லாம் அக்னி பகவானால் அந்த காட்டை எரிக்க முடியல. அக்னி பகவானுடைய வயத்தில் உள்ள அஜீரணம் போகலை. ரிஷிகள் பயப்பட்ட தீய சக்திகள் உலாவக்கூடிய இடமான காடாக இருப்பது நீங்கலை. இது இந்திரனுடைய செல்ஃபிஷ் இன்ட்ரெஸ்ட்னாலேயும் இந்திரனுடைய நண்பன் தக்ஷகன்ற வச்ச பாசத்தினாலேயும் அவன் இந்த மாதிரி செஞ்சுட்டுருக்கான். அக்னி பகவானுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. இதுக்கு வழி என்னன்னு பார்த்தான். திருவேங்கனுடையான் தான் சரணம். அதுக்கு அக்னி பகவான் திருவேங்கனுடையானே சரணமடைந்தான். நேரே திருவேங்கனுடையானே சரணமடைவதை விட திருவேங்கனுடையான் நண்பர்கள் வழியாக போனால் காரியம் ஈஸியாகிடும்னு பாரத காலத்தில்
கண்ணபிரானும் அர்ஜுனனுமாக திருவேங்கடமுடையான் யமுனை கரையில் லீலை செய்யும் பொழுது அங்கே அந்தணர் கோலத்தில் வந்து எனக்கு சாதம் போட்டால் தேவல மகாராஜான்னு கேட்டான். நம்ம நாட்டில் ஒரு அந்தன் பட்டி கிடக்கிறதா? யாச்சகம் கேட்டு சாப்பிட உனக்கு எத்தனை மடங்கள் கட்டி வச்சிருக்கா? உன்னை வரவேற்று காலெலம்பி உட்காத்தி வச்சு ஆசனம் போட்டு போடுவாளே, அக்னி பகவானை ஏன் இப்படி ஒரு விசித்திரமான ஆசையில் கேட்குறேன்? உனக்கு சாதம் போடுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே என்று அர்ஜுனன் சொன்னான். உடனே நான் யார் தெரியுமான்னு காண்பிச்சான். அக்னி, அந்தணர் கோலத்தில் வந்து யாச்சகம் பண்ணுறேன், என்னுடைய சாப்பாடு வேறு, அதை நீ புறப்படும். அது என்ன? இந்த காண்டவரத்தை இருக்கணும். உடனே பகவான் கிருஷ்ணனுக்கு அவனுக்கு தெரியாது உண்டா? இதான் நல்ல சான்ஸு, இந்த தக்ஷகனுடைய மனைவியும் ஒழிக்கணும், அந்த காட்டில் மக்கள் பயப்படுற நிலை நீக்கணும், அந்த இடத்துல இவர்களுக்கு புதியதாக ஒரு கேபிட்டல் சிட்டியை கட்டணும், எல்லாம் டக்க டக்கான்னு சங்கல்பத்தில் வச்சுட்டான். அதனால் ஒத்துக்கோ அர்ஜுனான்ட்டான். அர்ஜுனும் ஒத்துன்னா வரக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னு பார்க்கணும். அரசாக நாம் பதவியேற்ற உடனே உங்கள் எல்லாருக்கும் ஆளுக்கு 25,000 ரூபா கொடுக்குறேன், ஆளுக்கு ஒரு ஸ்கூட்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டா அப்புறம் என்ன பண்ணுவாங்க அரசியல்வாதிகள்? ஒரு வெள்ளை அறிக்கை விட்டுருவாங்க, வந்து பணம் இல்லை, பணம் வந்த உடனே கொடுக்குறேன். இவர் 5 வருஷமும் பணம் வராமலும் போகலாம். அந்த மாதிரியாக செய்யக்கூடாது. இதை அழைக்கிறது யார்? தேவேந்திரன். அதனால் தேவேந்திரனை எதிர்த்து போராடணுமே. அதனால் அக்னி பகவான் எரி மூட்டினான் அர்ஜுனன். உடனே தேவேந்திரன் மழை பெஞ்சான். மற்ற இதே தான் அறக்கதைன்னா அக்னி. நீ அஞ்சாதேன்னு சொன்னான் அர்ஜுனன். கிருஷ்ணனுடைய உத்தரவு இருக்குது, நமக்கு சப்போர்ட் இருக்குது. பாரு, ஒரு அம்பால கூடாரம் போனான், ஒரு பொட்டு தனி கீழே விழுது, மேலே மழை பொழிகிறது, சதுரி போகிறது, அக்னி தக தகன்னு எரிக்கிறான் காட்டை. தேவேந்திரன் கடுப்பாயிட்டான். என் பிள்ளை எனக்கு எதிராக செயல்படுறான், அதை தூண்டி விடுறது கிருஷ்ணன், விட்டேனா பருவங்களை என்று அவன் போருக்கு வந்தான். அவனையும் போரில் எதிர்த்தார்கள், அவனால் வெற்றி கொள்ள முடியவில்லை. அப்படி அந்த காண்டவ வனத்தை எரித்து அஸ்தினாபுர இந்திரபிரஸ்தமிகிற சிட்டியை அங்கே உருவாக்கி கொடுத்தான் கிருஷ்ணன். அதனால் கண்ணபிரானை இந்திரராஜன் என்று சொன்னார். இந்திரனுக்கும் ராஜா, அதான் திருவேங்கடம். எனவே இதைத்தான் நாரதர் 636வது திருநாமமாக சொல்கிறார். யக்காண்டவீம் நமபுரிம் விதாய வனம் புஜங்கஸ்ய நிவாசஹேதோஹோ அக்னேரதாக்யம் கிருதவந்தமிந்திரம் ச இந்திரராஜோஜிதவன் சபர்த்தஹ இந்திரராஜாய நமஹ. இதற்கு பின்னணியான தமிழ் பாட்டை கேளுங்கள். காண்டவி நகரை காடாக்கி அங்கே தாண்டவமாடச் சிற்றின்பங்கள் பாம்பு நண்பருடன் கொம்மாளம் போட்டு வாழ எரியை அணைப்பான். காட்டை எரிவாய் மூட்டிய போது காதல் நண்பனுடன் எதிர்த்த இந்திரனை வென்ற வேங்கடநாதன் பேரால் இந்திரராஜன் தான் ஆனானே. இந்திரராஜாய நமஹா. நமோ வெங்கடேசாய. வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.